எல்என்டி கம்பெனி வந்து 4800 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎல்எஸ்ஏ நிறுவனம் வந்து சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்என்டி நிறுவனம் வந்து இங்க 5வது பெரிய ஆர்டர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அதுக்கான பிட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல கம்மியான அமௌண்ட்ல பிட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து இந்த என்டிபிசி அந்த பவர் பிளான்ட்டுக்கான ஒரு ப்ராஜெக்டா தான் வந்து இருக்கு. இதுக்கான பிட்டிங்கா 30,000 கோடி ரூபாய்க்கான பிட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 5வது பெரிய ஒரு ஆர்டரா இந்த ஒரு ஆர்டர் வந்து இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிற ஆர்டர்லயே 5வது பெரிய ஆர்டரா இந்த ஆர்டர் வந்து இருக்கும். பினான்சியலா 2027ல மட்டுமே 6% இவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுல இந்த இடத்துல இருந்து மட்டும் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஒரு கம்பெனிக்கு. ஸோ எல்என்டில ஒரு பெரிய ஆர்டர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இதனால மட்டுமே 4800 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இருக்க வேலேஷன்ஸ்க்கு சீப்பா இருக்கதா சொல்றாங்க சிஎல்எஸ்ஏ நிறுவனம். அதனால வந்து ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இவங்களோட டோட்டல் அந்த ஒரு ஆர்டர் புக் இருக்குல்ல, அதுல 54% வந்து எனர்ஜி ஆர்டர் வந்து இருக்கு. அது எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. அப்புறம் இவங்களோட இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் பொறுத்தவரை அண்ட் தென் அவங்களோட ரெவன்யூ பொறுத்தளவுல 49% வந்து இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் அண்ட் தென் அங்க இருந்த ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது. அதுல 80% மிடில் ஈஸ்ட்ல வந்து இருக்கு. அந்த ஒரு மிடில் ஈஸ்ட்ல இருக்க 80%ல 5% ஆஃப் த பிளான்ஸ் அண்ட் தென் சைட்ஸ் வந்து பார்க்கும்போது இங்க வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல வந்து கிடையாது. இந்த போர் சூழ்நிலையால கொஞ்சம் வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே திரும்ப வந்து ரிகவர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டா நடக்குதுன்னும் போது அப்புறம் இந்த ஆர்டர் எல்லாமே உங்க கைக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த கம்பெனி வந்து இருக்கிறதுல சீப்பஸ்ட் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்கா வந்து இருக்கு இப்ப இருக்கிற டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க சிஎல்எஸ்ஏ நிறுவனம். ஸோ 4800 ரூபாய் வரைக்கும் போகாமான்னு கேட்டீங்கன்னா சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கு.